ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கூகுளம் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்லறை காசு முதல் தங்க காசு வரை ஒரு சிஸ்டர் நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் சேமிக்கிறது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து இன்னைக்கு இந்த மாதம் இந்த சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா சில்லறையாக சேமித்து தங்க காசு வாங்குறது மாதிரியான ஒரு பிளான் தான் வந்து இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம டெய்லி வந்து சேமிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேமிக்க போகிறோம். இது வரைக்கும் வந்து நீங்கள் சேமிப்பே வந்து பண்ணலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்புலாம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் சேமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன அமௌண்ட்டாக நம்மளோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக வந்து டார்கெட் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ வந்து எப்போதுமே சிறு துளி தான் வந்து பெரு வெள்ளமாக மாறும். சிறுக சிறுக சேமிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை குடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 சேமிக்கணும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேமிச்சிட்டிங்க அப்படின்னா, ஓகே நம்மளாலையும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதனால தான் சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்ததும் பண்ணணும். எடுத்ததும் நான் 10,000 ஒரு மாதத்தில் சேமிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அது பண்ண முடியலன்னா, என்னால் சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு டீமோட்டிவேஷன் வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேமிப்பு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை வந்து வேலைக்கு போகிறவங்களாம் யார் வேணாலும் செய்யலாம். சின்ன சின்னதாக நான் அமௌண்ட்டு சொல்லியிருக்கேன். இப்போ இது எவ்வளவு சேமிக்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. டெய்லி தான் நம்ம வந்து சேமிக்க போகிறோம். இப்போது இன்னைக்கு ரேட்டு படி பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் தங்கத்தோட விலை வந்து 7,555 ரூபா. அதாவது 100 மில்லிகிராமோட தங்கத்தோட விலை வந்து 7,555 ரூபா விற்குது. ஸோ இதை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். என்னென்னா நம்மளோட டார்கெட் வந்து 100 மில்லிகிராம் தான். இதில் 10ல் 1 பங்கு தான் வந்து நம்ம சேமிக்க போகிறோம். ஸோ 1 கிராமுக்கு 100 மில்லிகிராம் 7,550 ரூபான்னா 55 ரூபா அப்படின்னா 100 மில்லிகிராம் வந்து 755 ரூபா வந்து நம்மளுக்கு வரும். அது போக 2% வந்து ஜிஎஸ்டி, நம்ம காயினாக வாங்கும்போது 2% வந்து ஜிஎஸ்டி வரும். நான் போன வருஷம் 100 மில்லிகிராம் வந்து 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்கு வாங்கினேன். பட் இந்த வருஷம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800 ரூபா பக்கம் வருது 100 மில்லிகிராம் நம்ம வாங்குறதே. நல்ல வேரியன்ஸ், ஒரு கிராஜுவலாக நல்ல வேரியேஷன் இருக்குது தங்கத்தில். இப்போது நம்மளோட ஒரு மாதத்துக்கான டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூபா தான் நம்ம சேமிக்க போகிறோம். இந்த 800 ரூபாயிலிருந்து தான் இந்த 100 மில்லிகிராம் வந்து காயின் வாங்க போகிறோம். சின்னதாக இந்த மாதிரி 100 மில்லிகிராமாக சேர்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிராம் பக்கம் நம்மளால் சேர்த்துருக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 800 ரூபாயை எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நாளுக்கான சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சேமிக்க போகிறோம். மாதத்தில் 30 நாளைக்கு நம்ம சேமிக்க போகிறோம். 30 நாளைக்கும் 20 ரூபா வீதம் சேமிக்கும் போது நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 600 ரூபா வந்து ஒரு மாதத்தில் சேமிச்சிருப்போம். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 800 ரூபா, நம்ம சேமிச்சிருக்குது 600 ரூபா. இந்த மீதம் உள்ள 200 ரூபாய்க்கு என்ன சேமிப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த 200 ரூபா இருக்கிற மீதமுள்ள தொகையை வந்து நம்ம எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்னா 4ஆக வந்து பிரிச்சுக்க போகிறோம். ஒவ்வொரு வாரத்துக்கும் 50 ரூபா வீதம் எடுத்து வைக்க போகிறோம். நம்ம வந்து டெய்லி செலவு பண்ணுவோம். வாரம் வந்து காய்கறி வாங்குவோம். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செலவுகள்லேருந்து தான் நம்ம வந்து சேமிக்க போகிறோம். ஸோ டெய்லி சேமிப்பில் ஒரு நாளைக்கு 20 ரூபான்னு சேமிக்க போகிறோம். 600 ரூபா சேமிச்சிருப்போம். இந்த 200 ரூபா சேமிப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு 50 ரூபா வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ மொத்தமாக வந்து இதில் வந்து ஒரு 200 ரூபா வந்து சேமிச்சிருப்போம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சேமிப்பில் 600 ரூபாயும் வார சேமிப்பில் 200 ரூபாயும் சேமிச்சிருப்போம். ஸோ மொத்தம் 800 ரூபாய் சேமிச்சிருக்க முடியும். இந்த 800 ரூபாயில் கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு 100 மில்லிகிராம் தங்க காயின் வந்து வாங்க முடியும். நம்ம சேர்க்குற காசு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபாய் தான். ஆனால் அது அந்த மாதத்தோட கடைசியில் ஒரு 100 மில்லிகிராம் தங்க காசாக சேரும்போது நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இன்றைக்கி வந்து ஜனவரி 24, இப்போ நீங்கள் அடுத்த பிப்ரவரி 24 கண்டிப்பாக இந்த மாதிரி சேமிக்கும் போது உங்களாலையும் இந்த 100 மில்லிகிராம் காயின் வந்து வாங்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.